இப்போ தர்ஷா குப்தா நீங்கள் சொல்கிறீங்களா, நான் பார்த்த வரைக்கும் அது இது ஒரு வகையான நவீனமான விபச்சாரம். இது வந்து வகையான கேட்டால் உடலை விற்கக்கூடிய ஒரு ஒரு பெண். யார்? ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், தர்ஷா குப்தா. ஆண்கள் மீதான ஒரு சுரண்டல் தானே இது. மனித பலவீனத்தை பயன்படுத்தி படம் பார்க்கறது. எனக்கு தெரிஞ்சு ஆண்கள்கிட்ட இருக்க 2 பெரிய சபலங்கள் வந்து நான் ஒரு ஆணாவே சொல்கிறேன். என்னென்னா, ஒன்று பணத்தின் மீது இருக்கும் சபலம் சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ். ஏன் 5 கோடி சம்பாதிக்கூடாது அவங்க தர்ஷா குப்தா? நான் கேட்குறேன். நான் இருக்கிறேன்ல, இவன் தான் தர்ஷா குப்தா. என்னங்க பணம் கட்டிங்கன்னா அவங்க வந்து மாரை கட்டுவாங்க, இடுப்பை கட்டுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் காட்டுவாங்க அப்படின்ற அந்த இடத்துக்கு வரான். இப்போ இதில் என்ன வருத்தமான விஷயம் தெரியுமா? ஏன் இங்கே வந்து ஒரு சுரண்டல் எதனால் நான் சொல்கிறேன்னா, இதில் சில சபலப்பேர்வையாக இருப்பான், அதே சமயத்தில் வந்து பொருளாதாரமும் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கும். அவெல்லாம் போய் சிக்கிப்பான். அதில் இந்த ஸ்பாலாம் நடத்துகிறானுங்கள, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸ்பாலியா என்ன நடக்கும்? என்ன ஒன்றும் கிடையாது. மனைவி தொட்டால் அவனுக்கு வந்து பெருசாக செக்ஸ் உணர்வு வந்து பெருசாக அவனுக்கு இல்லை, சரிங்களா? இன்னொரு பெண் தொட்டால் அவனுக்கு சுகமாக இருக்குது. அதுக்காக தான் பல பேர் போகிறான். நீங்கள் நினச்சிருக்கிறீங்க கொடுமையான வேலை அதெல்லாம். அந்த மசாஜில் வேலை செய்கிற பசங்க யாராவது இருந்தால் கேட்டு பேசி பாருங்கள். அவங்களாம் கூப்பிட்டு பேட்டி எடுங்க, முகத்தை காட்டாமல் கதையாக சொல்லுங்கள். இன்றைக்கி பெண்கள் சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம். பெண்கள் சமூகத்தில் எல்லாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களா? இது தப்பு தான். இது இப்போ புரியாது அவங்களுக்கு. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன நொங்குன்னு இப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது, அப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் கொக்கி பெரிய கொக்கியாக எவனா போடுவான். அப்படியே அங்கே போய் சிக்கி கடைசியில் வந்து சின்னாபின்னமாயிடும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது வந்து ஒரு எயில்மெண்ட்டில் ஒரு டிசீஸில் சிக்கிப்பாங்க, ஏதாவது நோயில் சிக்கிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ஆளே இருக்காது. கவுண்டமணி கவர்ச்சி நடிகைகளாக அவ்வளோ பண்ணியிருக்கிறாராம். அவ்வளோ பண்ணியிருக்காருன்னா ஏதோ வந்து வாரி கொடுத்துறாரு, அதை சொல்ல, அவருடைய சேட்டைகள் சொல்கிறேன், காம லீலைகள் அவ்வளோ பண்ணியிருக்கிறான். பணத்தில் பலவீனம் உள்ளவன் ரம்மி விளையாடி காலி ஆகிட்டான். பணம் மேலே சம்பாதிச்சு சொல்கிறேன். இப்போ இவனுக்கு என்னன்னு கேட்டால் செக்ஸில் வந்து போய் வந்து ஈடுபாட்டில் என்ன கேட்டால் சம்பாதிக்கிற பணத்தையும் கொண்டு போய் இந்த மாதிரி கொடுத்துட்டு பத்தாத்து கொஞ்சம் சில நோயும் வாங்கிக்கிட்டு அப்படி காலியாகவும் இருக்கிறான். மனிதனுக்குள்ள ஒரு பலவீனத்தை வந்து இன்னொரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பலமாக பயன்படுத்திக்கணும். இப்போ பொருளாதாரம் ஒரு பலம். இப்போ தர்ஷா குப்தா கிட்ட வந்து பலவீனம், பொருளாதாரம் இல்லை, அவங்க பலப்படுத்திக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். நடிகை தர்ஷா குப்தா ஆப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நடிகை இதை நடிச்சிருக்காங்க. நடிகை நிறைய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைய இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. நடிகை இன்ஸ்டாகிராம்ல 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க அவங்கள. அவங்க ஒரு ஆப்ல வந்து 6000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீடியோ கால் பேசலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வீடியோ காலில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு. அப்புறம் நிறைய பேக்கேஜ்லாம் வச்சிருக்காங்க. 5000 50,000 நிறைய பேக்கேஜ்லாம் இருக்கு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு வகையில் மக்கள் வந்து சுரண்டப்படுறாங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த சுரண்டல் என்பது இது எந்தெந்த வகையிலும் நடக்குது. இது வந்து ஆண்கள் மீதான சுரண்டல் அப்படிதான் சொல்லணும். ஆண்கள் மீதான ஒரு சுரண்டல் தானே இது. மனித பலவீனத்தை பயன்படுத்தி படம் பார்க்கறது. ஆண்கள் அவ்வளோவா ஏங்கி போயிருக்காங்க அப்படின்னு இல்லை. இப்போ அப்படிலாம் நம்ம வந்து இல்லைன்னு அப்படி போயிட முடியாதுல்ல. அப்போ ஆண்கள் அப்படியே ஐயோ ஆண்கள் வந்து அப்படி கிடையாது. ஆண்களே எத்தனையோ விதமான பேர் வழிகள். சில பேருக்கு வந்து பணத்தின் மீது சபலம், பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், பணம் 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 ஓடினே இருப்பான். ஒரு சிலருக்கு வந்து பணம் இருக்குது, அடுத்த கட்டமாக என்ன செய்யறது, ஒரு பெண்கள் மீதான சபலம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆண்கள்கிட்ட இருக்க 2 பெரிய சபலங்கள் வந்து நான் ஒரு ஆணாவே சொல்கிறேன். என்னென்னா, ஒன்று பணத்தின் மீது இருக்கும் சபலம் சொல்கிறேன் நான், சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து செக்ஸ், பெண்கள் மீதான அந்த சபலம். இந்த 2 வந்து ஒன்றே நீ அப்படி பார்க்காத, நீங்கள் எதில் சொல்லிட்டேன். இங்கே எல்லா ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆணாக இருக்கிறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சபலம் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கட்டுப்பாடு, ஆமாம், அந்த கட்டுப்பாடு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்டுப்பாடு தான் நமக்கு கல்வி மூலமாக கிடைக்கும், தாயோட வளர்ப்பின் மூலமாக கிடைக்கும், கல்வியின் மூலமாக கிடைக்கும், சமூகத்தின் மூலமாகவும் கிடைக்கும். சமூகத்தின் மீது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சமூக அநீதி மீது ஒரு பார்வை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் வந்து செக்ஸ்லனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமோடு முடிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட டைம்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த டைம்ன்றது ஏதோ நான் பீரியட் சொல்ல. எப்போ வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, 24 மணி நேரம் அவர் வந்து செக்ஸ் மூட்லேயே இருக்க மாட்டார். அந்த குறிப்பிட்ட அந்த நேரம்
வந்து அந்த மனைவியோட அந்த செக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதியாக அவர் பயணத்தை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சயின்டிஸ்ட் இருப்பார். சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மனைவி மீதான அந்த செக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா அவர் அன்றாட பணியில் அவருடைய ஆழமாக ஈடுபடுத்திப்பார். ஸோ அது மாதிரி ஒரு தொழிலதிபர் இருப்பார். தொழிலில் ஃபுல்லாக கவனம் செலுத்துவார். அந்த இரவு நேரம் அந்த செக்ஸுக்கான அந்த நேரம் ஒன்று இருக்குல்ல, அந்த நேரம் இது அன்றாடம். ஒரு சில குறிப்பிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் அந்த செக்ஸில் வந்து ஈடுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 45 வயசு 50 வயசு ஆன பிறகு கேட்டால் முழுக்க பிஸ்னஸ்ஸு தொழில் அப்படி போயிடுவாங்க. ஸோ இது ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண் என்பவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்ஸ் பலவீனமே வந்து இருக்காதா, அது பலவீனம் கூட சொல்ல முடியாது. அதை சரிங்களா, அதை பலம்னு சொல்ல முடியாது. செக்ஸுன்றது பலமும் கிடையாது, பலவீனம் கிடையாது. அது லைஃப்பில் ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அது விதிவிலக்காக இருப்பாங்க. தேடல் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் குறித்து எப்படி நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா காலையில் உட்காந்துட்டோம்னா நம்ம சர்ச்சை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும்னு சொன்னால் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது சம்மந்தமாக வந்து நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி போயிடும். அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் தேடல்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து 24 மணி நேரமாக தேடக்கூடியவன்னு இருக்கிறாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் பார்ப்பான். ஒரு பெண்ணோட வந்து உறவு மட்டும் வச்சுக்காமல் பல பெண்கள்கிட்ட உறவு வைக்கும்போது அந்த அந்த புதிய பரிமாணங்கள் தேடிக்கிட்டே இருப்பான் ஒரு பெண்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான ஆண்கள் வந்து இருக்கதான் செய்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பலத்தில் வந்து பலவீனம் இருக்கலாமா இல்லை பலவீனத்தில் பலம் இருக்கலாமான்னு ஒரு சர்ச்சை இருக்குது. சரிம்மா, அதுக்கு யாரும் வந்து சரியாக விட சொன்னதே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வந்து பலத்தில் வந்து பலவீனம் இருக்கலாம். ஒரு பலம் எதுன்னு நினைக்கிறேன்னா அதில் பலவீனம் இருக்கும். சரிங்களா, அதே சில பேருக்கு இருக்குன்னா பலவீனத்தில் பலம் இருக்கும். சில பேர் சொல்லுவான்ல, நான் வந்து குடிச்சிட்டா தான் நான் வந்து ஸ்டடியாக வண்டியை ஓட்டுவேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அறிவெல்லாம் இருக்கிறான். இது அதுக்கப்புறம் சல்மான் கான் மாதிரி கொண்டு போயிட்டு ரோட்டில் எங்கேயாவது ஒரு வண்டியில் வந்து ரோட்டில் பத்துட்டு இருக்கும் வண்டி குத்தாவாங்க. அது மாதிரி இருங்க, வந்துடுறேன். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து அந்த பலவீனம் இருக்குல்ல, அந்த பலவீனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ பெரிய தன்னை வந்து பெரிய வந்து என்ன சொன்னான் ஆண் சொல்லுவாங்க இல்லையா, ஆண் இந்த ஆன்மீகவாதின்னு சொல்லுவாங்க. இவன் ஆன்மீகவாதி கேட்டால் நான் வந்து ஆண் அப்படின்ற. அப்போ ஆண் சொல்லிட்டு என்ன செய்யணும்னா பல பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிக்கிறது, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரம்பு மீறி அடுத்த கட்டம் எங்கே போவான் தெரியும். முதல்ல ரசிப்பான், ரசிக்க அப்புறம் வந்து கேட்டால் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணுன்ற அந்த இடத்துக்கு போயிடுவானுங்க. இப்போ இது மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ தர்ஷா குப்தா நீங்கள் சொல்கிறீங்களே, நான் பார்த்துருக்கேன். அது இது ஒரு வகையான நவீனமான விபச்சாரம். இது நவீன விபச்சாரம், அவ்வளோதான். நான் இங்கே இந்த இடத்துல வந்து விபச்சாரம் என்பது சரி தப்புன்ற அந்த இடத்துக்குலாம் நான் போகல. அது வேறு பெரிய சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசுவோம். இது வந்து வகையான கேட்டால் உடலை விற்கக்கூடிய ஒரு பெண். யார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், தர்ஷா குப்தா. அந்த கான்செப்டே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஆனால் அது ரொம்ப டீப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, வீடியோ கால் பண்ணுறாங்க, வீடியோ காலில் வந்து எப்படி சரி சார் வீடியோ அதை பண்ணுறோம் தானே தப்பு. நான் சொல்கிறது நான் இந்த இடத்துல யார் தப்பு யார் வந்து இவெல்லாம் நான் எங்கே சர்டிஃபிகேட் கொடுத்தேன், இவன் போய் பார்க்குறவங்களாம் வந்து இல்லை அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பணம் கட்டுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நல்லவன் நான் சொன்னேன், அப்படி கிடையாது. இது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பலவீனத்தை வந்து இன்னொரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பலமாக பயன்படுத்திக்கிறது. இப்போ பொருளாதாரம் ஒரு பலம். இப்போ தர்ஷா குப்தா கிட்ட வந்து பலவீனம், பொருளாதாரம் இல்லை, அவங்க பலப்படுத்திக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா போச்சலா. இவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிறது பலம், எது பணம் இருக்குது, பலம். அப்போ அவளுடைய பலவீனம் என்ன, அவள் உடலை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறா. காசை கொடுத்தா, எங்கிட்ட இருக்கிற பலத்தை கொடுத்தா அவளுடைய பலவீனத்தை வந்து சரி பண்ணிக்கிறான். புரியுது சொல்கிறது. என்னுடைய பலவீனம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சமன் செய்யப்படுது. இவனுக்கு தேவை ஒரு அரை நிறுவனமாக ஒரு பெண்ணை பார்க்கணும். அவளுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரையும் குறையுமா இருக்குது, பேகு, அதில் பணம் நிரம்பணும். இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்ஸ்டாவில் இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் செலுத்துவதன் மூலமாக சில பிரத்யேகமான ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அதில் மட்டுமே மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. அது பத்தாது, அது பத்தாது. 5 லட்ச ரூபா ஒரு பணமாங்க பேசினீங்க. 5 லட்ச ரூபா ஒரு பணமா அது? ஏன் 5 கோடி சம்பாதிக்கக்கூடாது அவங்க தர்ஷா குப்தா? நான் கேட்குறேன். நான் இருக்கிறேன்ல, இவன் தான் இது பல கோடி உங்களுக்கு அதுதான் இங்கே சில புரியல. நீங்கள் ஒரு மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல பேருக்கு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் எல்லா மனிதரும் நம்மள மாதிரியே அப்படின்னு நினச்சிடாதீங்க.
இன்னைக்கு வேலை வெட்டிக்கு போகாமல் பல கோடிகளை பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டு வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கோடி 10 கோடி வருது. வீட்டு வாடகையே பில்டிங் வந்து வாடகையே வருது. அவன் போய் எங்கே போய் நீங்கள் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை உங்களை மாதிரி ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு இது ஒரு 10 பேர் லோக்கலுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பேசிக்கின்னு சொல்லுங்கள். அவனுக்கு மிஞ்சி பணம் இருக்குது சார். அவன் அந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தானே பிரச்சனையாக இருக்குது அவனுக்கு. அருணாசலம் படத்தில் ரஜினிகாந்த் கஷ்டப்படுவார் பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரும்பு முடிச்ச பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொட்டிக்கினே இருக்குது. சரி கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், கரும்பு லாஸ் ஆகுதா? ஆனால் ஒரு ஷேர் மார்க்கெட்டை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், அது லாஸ் ஆகி தொலைதா? அது வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு தள்ளி கொண்டு வந்து அள்ளி கொட்டுது. அவன் என்ன பண்ணுவான் அதை வச்சுக்கிது. அப்போ இந்த மாதிரி நபர்கள்கிட்ட வந்து கேட்டால் அவனுக்கு எது பலவீனம்னு பார்க்குறான். ரைட் ஓகே, இப்படி ஒரு ஆப் இருக்கா? யாரவ? தசகுப்தா. என்னங்க பணம் கட்டிங்கன்னா அவங்க வந்து மாரை கட்டுவாங்க, இடுப்பை கட்டுவாங்க, அப்புறம் எல்லாத்தையும் காட்டுவாங்க அப்படின்ற அந்த இடத்துக்கு வரான். இப்போ இதில் என்ன வருத்தமான விஷயம் தெரியுமா? ஏன் இங்கே வந்து ஒரு சுரண்டல் எதனால் நான் சொல்கிறேன்னா, எதனால் நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினா, இதில் சில சபலப்பேர் இருப்பான், அதே சமயத்தில் வந்து பொருளாதாரமும் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்கும். அவன்லாம் போய் சிக்கிப்பான். அதில் அவன்லாம் போய் சிக்கிப்பான். ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஒரு குடும்ப பெண்களில் பரவலாக இப்போ நீங்கள் ஒன்றுமே வேணாம், இவ்வளோயா நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கல்ல, இந்த இன்ஸ்டாவில் வந்து பணம் கட்டிட்டா உடலை காட்டுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் இவ்வளோ இதுக்கு சொல்கிறீங்க. இப்போ இந்த இதெல்லாம் நடத்துகிறானுங்களே, இந்த அது பேர் என்ன, இந்த பியூட்டி பார்லர், இந்த ஸ்பாலாம் நடத்துகிறானுங்களே, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அங்கே ஸ்பாலியா என்ன நடக்கும்? என்ன ஒன்றும் கிடையாது. ஒரு மனைவி மட்டுமே தொட்டால் அவனுக்கு வந்து பெருசாக வரல. ஏன்னா 2 பிள்ளையை பெற்றாச்சு, 3 பிள்ளையை பெற்றாச்சு. மனைவி தொட்டால் அவனுக்கு வந்து பெருசாக செக்ஸ் உணர்வு வந்து பெருசாக அவனுக்கு இல்லை. சரிங்களா? இன்னொரு பெண் தொட்டால் அவனுக்கு சுகமாக இருக்குது. அதுக்காக தான் பல பேர் போகிறான். நீங்கள் நினச்சிருக்கிறீங்க இவங்க அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதுக்காக போகிறாங்க, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் தானே. அந்த ஆமாம் மசாஜ் தான், பியூட்டி பார்லர் சொல்லிட்டேன் நான். மசாஜ் அது பேர் ஸ்பா தான். ஸ்பா. அங்கே போய் எதுக்கு போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சுளுக்கே பிடிச்சிக்கிச்சுங்க, இல்லை ஏதோ ஒரு உடம்பு பெயின் இருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மனைவி கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் தேய்ங்கன்னு சொன்னால் தேய்க்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். ஒரு தைலமோ இல்லை ஏதோ ஒரு மூளை ஏதோ ஒரு வந்து லேகி ஏதாவது தடவி விடுங்க கொஞ்சம் சொன்னால் பண்ண மாட்டாங்களா? மனைவி பண்ண மாட்டாங்களா? எதுக்கு போகிறான்னு நினைக்கிறீங்க? தன் மனைவி வந்து தொடர்ந்து இன்னொரு பெண் தொட்டாங்கன்னா அங்கே வந்து அவனுக்கு சுகம். அதுக்காக தான் பரவலாக போகிறான். இவர் என்ன பிடிங்கிட்டாரு, காலைல போய் 8 மணிலேருந்து வந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் அவனு கேட்டால் இவருக்கு போய் மசாஜ் போகிறான். எதுக்கு போகிறானுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொடுமையான வேலை அதெல்லாம். அந்த மசாஜில் வேலை செய்கிற பசங்க யாராவது இருந்தால் கேட்டு பேசி பாருங்க. அவங்களாம் கூப்பிட்டு பேட்டி எடுங்க, முகத்தை காட்டாமல் கதையாக சொல்லுங்கள். இவனுக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த மசாஜ் அது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இன்றைக்கி வெளிப்படையாக நடக்கக்கூடிய அதெல்லாம் போடுவானப்பா. வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாஜ் யார் பண்ணால் என்னப்பா விளம்பரத்திலே போடுவான். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேரளா பெண்கள் தாய்லாந்து பெண்கள் பாருங்க. அந்த எதுக்கு தேவை? மசாஜ் தானே தேவை. எந்த பெண்ணாக இருந்தால் உனக்கு என்ன? ஏன் ஆம்பளை பண்ணா யாரா? ஏன் ஆம்பளை பண்ணால் உனக்கு எடுத்துக்காதா? எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், ஆண்களுக்கும் நடக்குது. அங்கே பெண்கள் வருவாங்க, அது வேற கேட்டகரிஸ். இது பெண்கள், நம்ம வெறும் ஆண்கள் மட்டும் முடியாது, பெண்களும் செய்வாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது வந்து இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் கூட வந்துடுவாங்க. அங்கே கஸ்டமர்ஸ் யார் வருவாங்கன்னு கேட்டால், சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வருவாங்கன்னா, கஸ்டமர்ன்ற பாருங்க, சப்ஸ்கிரைபர் யார் வருவாங்கன்னு கேட்டால் பெண்கள் வருவாங்க. இதுக்கு நடக்குது நாட்டில். இப்போ உங்களுக்கு டிக்டாக் இலக்கியம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க அதை முழுசாக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சமையலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா வந்து எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் விட்டு வந்துருமா, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவனை பார்த்துக்கிறத சொல்லி சொன்னாராம். அதனால் அவங்க முழுசாக விட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கமே அவங்க கிடையாது. எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, நான் தான் சொல்கிறேன்லப்பா, இதெல்லாம் வந்து பொருளாதார தேவைக்காக பண்ணுறது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் சிக்கலாகி உடல் ரீதியாக வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, உடல் ரீதியாக சொல்கிறேன் நான், அதை தான் ஒரு தடவை சொன்னேன். ஒரு பிரபலமான நடிகைக்கு வந்து ஒரு வாக்குவாதம் வந்துச்சு இந்த சினிமா அட்ஜஸ்ட்மெண்ட்னு வரும்போது. நான் சொன்னேன் என்ன கேட்டினா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி பெண்கள் சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம். பெண்கள் சமூகத்தில்
எல்லாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களா? இது தப்பு தான் இது. இப்போ புரியாது அவங்களுக்கு. இது காலப்பொழுக்கில் எங்கே இழுத்துக்கிட்டு போகுது. சட்டத்திற்கு உட்பட்டு தானே பண்ணுறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டுலாம் சட்டம்லாம் கிடையாது. சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் இவங்களை கண்காணிக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் சொல்லிக்கலாம் வேணா சட்டத்துக்கு உட்பட்டுனா. சட்டம் 24 மணி நேரம் இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. இவங்களும் வந்து சட்டத்தோட என்ன சொன்ன அந்த கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பு போயிடும். இது முதல் கட்டம் இது இப்படி இருக்கும். அடுத்த கட்டம் என்ன ஆகும்? இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன நொங்குன்னு இப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது, அப்படி காட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய கொக்கியாக எவனா போடுவான். அப்படியே அங்கே போய் சிக்கி கடைசியில் வந்து சின்னாபின்னமாயிரும். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு பெண் காலையில் பார்க்குற 4:30 மணிக்கு மீன்பாடி அந்த வண்டி பாக்ஸ் இருக்குல்ல, வண்டியில் கட்டிக்கிட்டு டூ வீலர், ஒரு காலத்தில் டூ வீலர் ஓட்டுற பெண்கள் ரொம்ப ரொம்ப ரேர். இன்றைக்கி காலையில் வந்து பார்க்குறேன் அந்த டிவிஎஸ் அந்த சாம்பை வந்து பின்னாடி வந்து அந்த பாக்ஸை கட்டிக்கிட்டு எவ்வளோ தூரம் இருக்குது, முட்டுக்காடு எங்கே இருக்குது, பழவேற்காடு எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் இதெல்லாம் அங்கே போய் மீனை வாங்கின்னு வந்துட்டு அதை வந்து வியாபாரம் பண்ணி பொழுதன்னைக்கு வியாபாரம் பண்ணி ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் கிடச்சிருமா அதிகபட்சம், அவ்வளோதான் கிடைக்கும். அது மாதிரி வந்து ஒரு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் கோயம்பேட்டில் போயிட்டு பூ வாங்கின்னு வந்து முதுகு வலிக்க கட்டி மிஞ்சி 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 500 ரூபா கிடைக்குமா? ஆனால் என்னன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தப்பான பெண்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, இப்போது ஸ்டார்டிங்கில் அப்படியே போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது வந்து ஒரு எயில்மெண்ட்டில் ஒரு டிசீஸில் சிக்கிப்பாங்க, ஏதாவது ஒரு நோயில் சிக்கிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து ஆளே இருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் சரியாக இருக்கும். இது வந்து சூழ்நிலை கருதி நான் வந்துட்டேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை வந்து உணர்ந்துப்பாங்க, நம்ம இதெல்லாம் இந்த சிக்கலை நம்ம மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டுருவாங்க. நீங்கள் சொன்ன பொண்ணு அப்படி கூட மீண்டிருக்கலாம். ஆமாம், புரியுத சொல்கிறது. இங்கே தான் நான் சொல்கிறேன்னே, இங்கே வந்து ஒரு காலகட்டம் இருக்குது ஒவ்வொரு மனுஷன் மாறுறதுக்கு. இப்போ இந்த தர்ஷா கூட ஒரு டைமில் சொல்லலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்லலாம், நான் அப்படிலாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானம் பிறந்துடலாம் அவங்களுக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் பலியாயிருவான். இல்லை, இங்கே சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சில பேர் வாய்ப்புக்காக போகிறாங்க, சில பேர் மறுக்கிறாங்க. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து சாதாரண ஃபோட்டோஸ் வீடியோஸ் தானே. நீங்கள் ஏன் அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இது எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ சாதாரணமாக சினிமாவில் வந்து கிளாமராக நடிக்கக்கூடிய நடிகைகள் இருக்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை சொன்னாங்க, கவுண்டமணி பண்ணாத அட்டகாசம் கிடையாதாம்பா. கவுண்டமணி கவர்ச்சி நடிகைகளை அவ்வளோ பண்ணியிருக்கிறாராம். அவ்வளோ பண்ணியிருக்காருன்னா ஏதோ வந்து வாரி கொடுத்துறாரு, அதை சொல்ல, அவருடைய சேட்டைகள் சொல்கிறேன், காம லீலைகள் அவ்வளோ பண்ணியிருக்கிறான் கவர்ச்சி நடிகைகளை சொல்லுவாங்க. ஸோ அந்த நடிகைகள்லாம் வந்து நான் சொல்கிறேனே, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நடிகைகள்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத விட என்னன்னா, உதாரணங்கள் இப்படி காட்டிட்டு போயிடலாம். பாருங்கள், இவங்க பாருங்கள் உழைச்சி சம்பாரித்து நல்லா இருக்கிறாங்க, இவங்க உழைச்சி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெண் தொழில் முனைவோர் இருக்கிறாங்க, தொழிலதிபர் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து உடலை விற்று சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வந்து இப்போ சினிமாவில் இல்லைங்க, எனக்கு சினிமாவில் இப்படி பண்ணாதாங்க எனக்கு வாய்ப்பு தராங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்குது, அது உள்ளே நம்ம போக முடியாது. ஒரு லிமிட்டை தாண்டி உள்ளே போயிட்டு நம்ம அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. இருக்கிற சில பேர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆமாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வந்து சினிமாவில் நான் பெரிய ஸ்டார் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை அடுத்து ஏமா இதை பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அவங்க சூழ்நிலை அவங்க பண்ணிவிட்டு வந்து பார்த்தா சினிமாவில் வந்து எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சினிமா வாய்ப்புக்காக எதை வேணால் எடுக்க தயார்னு சொல்லி போகிறவங்க வந்து நம்ம வந்து போய் இழுத்து பிடிச்சி ஏன் அப்படி பண்ணிங்கன்னா, எனக்கு மாதம் வந்து ஒரு 10 லட்சம் வேணும், ஒரு 5 லட்சம் வேணும், என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படி சொன்னால் நமக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ரெமெடி நம்ம கொடுக்க முடியாதுல்ல, பரிகாரம் பண்ண முடியாது. அதனால் எதுவும் கேட்டால், ஆனால் இது போன்ற வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாவில் வந்துட்டு இன்னொருத்தரை வந்து காலி பண்ணுறது இருக்குல்ல, சபல பேர். இப்போ சில பேருக்கு வந்து செக்ஸில் வந்து சபலம் இருக்கும், ஆனால் அவன்கிட்ட வருவாய் இருக்காது, இல்லை குறைவான வருவாய் இருக்கலாம், அதை நம்பி அவன் குடும்பமே இருக்கும். அவன் என்ன செய்வான்னு கேட்டால் அங்கே போய் எழுந்துட்டு போவான். எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்கிறேன், பல பேர் வந்து இந்த மாதிரியான ஆப்பில் போய் பார்த்து சீரழிஞ்சு சீனாண்டமாகி பணத்தில் பலவீனம் உள்ளவன் ரம்மி விளையாடி காலி ஆகிட்டான். அந்த மாதிரி வந்து பணம் மேலே சம்பாதிக்க சொல்கிறேன். இப்போ இவனுக்கு என்னன்னு கேட்டால் செக்ஸில் வந்து போய் வந்து ஈடுபாட்டில் என்ன கேட்டால் சம்பாதிக்கிற பணத்தையும் கொண்டு போய் இந்த மாதிரி கொடுத்துட்டு
பத்தாத்துக்கு கொஞ்சம் சில நோயும் வாங்கிக்கிட்டு அப்படி காலியாகவும் இருக்கிறான். அப்போ இங்கே எங்கே பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே எல்லா மனிதருக்கும் வந்து எல்லா ஆண்களுக்கும் சபலம் இல்லாமலாம் கிடையாது, இருக்குது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறது, தாயோட வளர்ப்பு கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியம் அதுதான். அது பிறகு எஜுகேஷன், சொசைட்டி மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மேலெலாம் இப்படி நாட்டமே போகாது. நீங்கள் சமூகத்திலேருந்து வேறுபட்டு தனியாகிடுறீங்க. என் பணம், என் சுகம், எல்லாமே சுயநலமாக யோசிக்கும் போது அப்போ இதிலலாம் வந்து ஈடுபாடு வந்துடும். இதெல்லாம் வந்து சின்னத்தில் அதே மாதிரி தாய் வளர்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாயோட வளர்ப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இவன் இந்த மாதிரி தப்பாக போக மாட்டான். இல்லத்துக்கெல்லாம் புற சூழல்னு ஒன்று இருக்குது. மன வாழ்க்கை வந்த பிறகு மன வாழ்க்கையில் வந்து மனைவியோட நடந்துக்கிறது, மனைவி இவங்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து சில நேரங்களில் வந்து அது தவிர்க்கப்படும் தான். அதனால் இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து மிஷின் மாதிரி நடத்துவான். அவனுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி வந்து என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக கேட்டால் இன்னொரு பெண் கிட்ட போகலான்னு அந்த எண்ணமும் வந்துடும். சரிங்களா? மனைவியும் சில நேரத்தில் மிஷின் மாதிரி நடந்துப்பாங்க. அங்கேயும் சிக்கல் இருக்குது. அதையும் நம்ம சொல்லணும்ல. ஒரு கணவனுக்குள்ள அந்த கணவன்கிட்ட வந்து மனைவி செய்யக்கூடிய கடமையிலேருந்து தவறுனாலும் நடக்கும். மனைவிக்கு செய்யக்கூடிய கணவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடமையிலேருந்து தவறுனாலும் தப்பு நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சபலங்கள் வந்து இருக்கும்போது அதை இன்னொருத்தர் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ தர்ஷா குப்தா மாதிரி ஆட்கள் வந்து இன்னொரு மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க வந்து பொருளாதார பலமடைகிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு பேர் நவீன விபச்சாரம்னு ஒன்றா பேர் வச்சிங்க. அவ்வளோதான். நன்றி.